ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரிமள தைலங்கள். உன்னத பாட்டு 1:3 சொல்லுகிறது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். பரிமள தைலங்கள் என்று இங்கே குறிப்பிடப்படுவது இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களே ஆகும். அவருடைய அன்பு, தாழ்மை, மனதுருக்கம், காருண்யம் ஆகிய குணாதிசயங்கள் மிகவும் இனிமையானவை, இன்பமான வாசனையுடையவை. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்நாள் இந்த பூமியிலே 33.5 வருடங்களே ஆனாலும் அவை அனைத்தும் முழுக்க இன்பமான வாசனையுடையவைகளாகவே விளங்கியது. தேவப்பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையையும் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்து விடுங்கள். நீங்கள் கர்த்தருக்கென்று நறுமணம் வீசுகிற பரிமள தைலமாக விளங்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் நறுமணம் உள்ளவராய் இருந்தார். பிரசங்கிக்கும் போது அவருடைய உபதேசங்களிலெல்லாம் நறுமணம் வெளிவந்தது. ஏழை மக்களை கண்டு மனதுருகி அவர் அற்புதம் செய்யும் போது அவருடைய அளவற்ற காருண்யம் நற்கந்தமாய் வாசனை வீசியது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சிலுவை பாடுகளை சகித்து சவுக்கினால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிழியப்பட்ட போது இன்னும் அதிகமாய் இனிமையான வாசனை அவரில் பரிமளித்தது. பப்பாளிக்காயை கம்பியினால் குத்தினால் பால் வேகமாக வழிவதை காண்பீர்கள். அதுபோலவே ரப்பர் மரத்தை கத்தியால் குத்தும்போது அதில் பால் வழிகிறது. அதுபோலவே இயேசுவை சவுக்கினால் அடித்து ஆணிகளால் கடாவி ஈட்டியால் குத்திய போது கீலேயாத்தின் பிசின் தைலம் போல அவருடைய தூய்மையான இரத்தம் வழிந்தது. அந்த அன்பின் இரத்தம் தியாகத்தின் இரத்தமாகும். மட்டுமல்ல, சுகந்த வாசனையான நற்கந்தமாகவும் அது இருக்கிறது. சிலுவையில் தொங்கிய போது அவர் பேசிய வார்த்தைகளை பாருங்கள். அது நற்கந்தம் போன்ற அன்பின் வார்த்தைகளாயும் மன்னிக்கிற வார்த்தைகளாயும் இருந்தன. அவர் மீது காரி துப்பி கன்னத்தில் அறைந்து பரியாசம் பண்ணிய போதும் கூட வாசனையான வார்த்தைகளே அவரிடமிருந்து வெளிப்பட்டன. ஆம், அவருடைய பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுடையவை. தேவன் தம்முடைய திவ்ய சுபாவத்தை நமக்கு தந்தருளி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தழுதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருப்பது எத்தனை மகிழ்ச்சியானதும் எத்தனை ஆசீர்வாதமாயிருக்கிறது. இன்றைய நினைவிற்கு மத்தேயு 5:44, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 நாளாகமம் 23 மற்றும் 24ஆம் அதிகாரங்கள், மாலை யோவான் 15ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய திவ்ய சுபாவங்களை தரித்து கொள்ளுங்கள், நறுமணம் வீசுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.